ஆசை வலையிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை உனி சுடுதா நினைவில் நனு தருதா தலையணி பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா குரு குரு பார்வையால் கொஞ்சம் கடத்தறியே குளிருக்கோ நெருப்புக்கோ நடுவல நிறுத்தறியே வேற என்ன வேணும் நேரில் வர வேணும் சத்தம் எல்லாம் தர வேணும் எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது உறவும் இல்லாமலே இருமலும் ஏதோ பேசுது ஓட நீரோட இந்த உலகம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே. not only transgenders அந்த LGBTQ அந்த கம்யூனிட்டிலே பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டென்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் டேலண்ட்ஸ் இருக்கு. பட் மற்றவங்க அவங்கள ஹியூமன் பீனா பார்க்காதனால அந்த தைரியம் இல்லை அவங்களுக்கு. பட் what I'm saying is இப்போ நானே ஒரு உதாரணம் தான். நான் என்ன ஹியூமன் பீனா பார்த்தனால தான் I could stand in this stage today, you know. And பயம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்கு ஏன் பயம்? just live your life the way you want. because நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்களே, ரிக்ரெட்ஸ் இல்லாமல் வாழதான் வாழ்க்கை. அது முடிஞ்சக்கப்புறம் ஐயோ நான் இதை பண்ணலையேன்னு யோசிச்சு சாகிறத விட அது செஞ்சுட்டு செத்தா I think it's more peaceful, I feel. ஃபேமிலிஸ் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் வந்து இது ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை அப்படி தான் மோல்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. திடீர்னு அந்த லைக்கிங்ஸ் அந்த மாதிரி மாறும்போது யாருக்கு தான் அந்த கஷ்டம் இருக்காது? கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் நம்மளுக்கும் இருக்கணும். அது இருந்தா அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா I think that's a very healthy conversation. That way you grow. Then அதை பற்றி பேசாமல் அப்படியே இருந்தீங்கன்னா I don't think இன்னும் நிறைய பிரச்சனை தான் வரும். ஏற்றுக்காமல் போவாங்க, வீட்டு விட்டு வெளியாக்குவாங்க. லைக் மானத்தையே வாங்குறேன், நீ இனிமேல் கண் முன்னாடியே முழிக்காத, இப்படியெல்லாம் ஸோ அதுதான் that conversation is very important. பெண் குரலை பாடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஈவன் ஆரம்பத்தில் நான் கூட வந்து பெண் குரலை பாடும்போது எல்லாரும் சொன்னாங்க, என்னடா ஆம்பளை பசங்க வந்து பெண் குரலை பாடுறாங்க, ரொம்ப சில பேர் ரொம்ப கேவலமாகவும் பார்த்தாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருந்தது. என்கரேஜ்மெண்ட் அது வந்து ஒரு நல்ல விஷயம், பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை தான். பட் அது வந்து புதுசாக செய்யும்போது அதை வந்து ஏன் சில பேர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏன் வந்து செய்யாதீங்கன்னு திடீர்னு தடுக்கிறாங்க. ஒரு பயத்தில் தடுக்கலாம், ஆனால் வந்து அதுவும் ஒரு கலையாக பார்த்தா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது ஒரு ஆர்ட்டாக இருந்தால். ஸோ அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டுறாங்க. அது ஒரு ஃபியர் தான். ஆனால் அதை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டா we can explore more. and அது வந்து மேபி ஒரு புது ரெவல்யூஷனை கூட ஆரம்பிக்கலாம் in the way of singing for males singing in female voice or through their head voice or whatever. This story 14 வயசுல ஆரம்பிச்சது. Okay. Yeah, that is little boy. Okay. இது வந்து எங்க அப்பா எங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குன்னு டைம் யூஸ்வலி இருந்தது கிடையாது. அண்ட் நான் எங்கள் அப்பாவோட வந்து அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. பிகாஸ் அவர் வேலைன்னு போயிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து ஆக்சுவலி என் பாட்டியோடு தான் ரொம்ப க்ளோஸ். பாட்டியோடு தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் எவ்ரிதிங். ஸோ தேர் வாஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வெரி ரீசன்ட்லி ஐ திங்க் ஒரு 2010 அப்போது வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் எங்கள் அப்பாவோட. லிட்ரலி ஒரு 1.5 years Okay. I was actually working with him. தினம் பார்ப்போம், எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தோம். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி அவர் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ தட் பார்ட் லைக் அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டர் ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஸோ அப்போதான் இந்த டேட்டூவை நான் போட்டேன். ஒரு ரிமெம்பரன்ஸ், ஓகே எங்கள் அப்பா என் கூடயே இருக்காரு அப்படின்னு. பட் எங்கள் அம்மா பார்த்துட்டோம் என்ன சொன்னாங்க, ஓ இப்போ உனக்கு அப்பா தான் அப்படிலாம் இருந்தாங்க. ஸோ யா, that is the story of this. Super.